பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ரெண்டாவது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அந்த ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து முத்து, ஜாக்லின், மஞ்சரி இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று போயிருக்கோம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. என்னடா டாஸ்க் இது, இவனை அடிச்சிக்கிறாங்களா இல்லை வீட்டில் ஏதோ நடக்குது, ஃபோனு அப்படின்னு நிறைய விஷயம் பேசுகிறாங்களே என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதை டீட்டெயில்டாக பேசலாம். ப்ளஸ் ஓட்டிங் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோடைய 3வது டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டாஸ்க் என்ன அப்படிங்கிறதுனா இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ தான் வந்து தீபக் வந்து பேசி முடிச்சிருக்கார். அவர் தான் வந்து படிச்சிருக்கார். டாஸ்க் என்னன்னா, கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு ஃபோன் வந்து நமக்கு வரும். அந்த ஃபோனை போய் நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு டாஸ்க்கு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்கை நம்ம ஃபோன் எடுக்கிற நம்ம செய்யக்கூடாது. அந்த டாஸ்க்கை கேட்ட உடனே இந்த டாஸ்க்கை யாரில் செய்ய முடியுமோ அவங்க பேரை நம்ம சொல்லிடணுமா. ஸோ அவங்க வந்து அந்த டாஸ்க்கை செஞ்சு பிடிச்சா, ஃபோனை எடுத்து பேசுனாங்கல்ல அவங்களுக்கு 3 மார்க்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, ஜாக்லின் இது சௌந்தர்யா வச்சுக்குவோம். இப்போ ஜாக்லின் போய் ஒரு ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்து இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பால் எல்லாத்தையும் பொறுக்கி கீழே போடணும் அப்படின்னு சொன்னால், உடனே ஜாக்லின் வந்து இந்த டாஸ்க்கை யாரால் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து அந்த வீட்டில் இருக்க ஒருத்தவங்க பேரை சொல்லிடணும். இப்போ சௌந்தர்யான்னு சொல்லிட்டா, சௌந்தர்யா போய் அந்த பாலெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஜாக்லினுக்கு 3 மார்க்கு. இதுதான் வந்து டாஸ்க்கு. இப்போ இதில் ஒரு ரூல் இருக்குது. ஒருவேளை சௌந்தர்யா வந்து அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வேறு யாரையாவது போய் கேட்கலாம். சௌந்தர்யா இல்லாமல் முத்துக்குமரன் இப்படி வேறு யாரையாவது போய் கேட்கலாம். அவங்களும் செய்ய முடியல, இது யாருமே செய்யலை அப்படின்னா ஜாக்லினுக்கு வந்து 1 மார்க் தான் கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கே கிடைக்காது. இதுதான் வந்து ரூல். ஸோ இந்த இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு அடிதடி பிரச்சனைகள் வந்து 2வது டாஸ்க் பார்த்தோம் இல்லையா, முத்துக்குமரன், மஞ்சரி இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து அது போயிட்டுருக்குது. அந்த கான்வர்சேஷன் பார்த்து யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிருக்காது. அது என்னென்னா, அது நானே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா, ஏதோ ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு, ஃபோன் டாஸ்க்குன்றாங்க, என்னடா அது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுதான் வந்து அது வந்து இப்படி எல்லாருக்குமே ஃபோன் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோன் வரும்னு, அதாவது அங்கே ஃபோன் அடிக்கும், ஓடி போய் நம்ம எடுக்கணும். புரிஞ்சுச்சிட்டிங்களா? ஓடி போய் எடுக்கும்போது ஒரு கலவரம் வரும் இல்லையா, அதுதான் வந்து மீன் பண்ண வராங்க. ஸோ அப்படி ஓடி போய் எடுக்கும்போது தள்ளுமுள்ளுகள் வரும். ஒருத்தவங்க எத்தனை ஃபோன் கால் வேணாலும் எடுக்கலாம். இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது அடுத்தது வந்து கார்டன் ஏரியா வந்து நெட்வொர்க் கவரேஜ் கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது வெளியில் வந்து இருந்தால் அவங்க ஃபோன் எடுக்கக்கூடாது. பாக்கி எல்லா இடத்துலையும் கிச்சனு, ரூமு, டாய்லெட் இப்படி எங்கே இருந்தாலும் எடுக்கலாம். கார்டனில் இருந்தால் எடுக்கக்கூடாது. ஸோ இன்னும் 2 நாளைக்கு இவனுங்க யாருமே வந்து கார்டன் பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து இன்றைக்கான டாஸ்க். அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இனிமேல் தான் அது வந்து நடக்கும். 3 மணிக்கு மேலே தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஓட்டிங்கில் தாறுமாறான சில மாற்றங்கள் வந்திருக்கு, பார்த்துடலாம். தீபக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் 59,000 ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். தீபக் முதலிடமா அப்படின்னும்போது எனக்கே கொஞ்சம் ஏன்னா திடீர்னு டக்குன்னு ஏறுது அப்படின்னு பார்த்தா, முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் அவருக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ராணுவ 14.21%, 56.07%ஓட 2வது இடத்துல இருக்கார். இவருக்கு உருட்டுகள் நம்ம தான் சொல்லிட்டோமே, நிறைய உருட்டுகள் போயிட்டுருக்கு. அந்த உருட்டுகளில் இந்த உருட்டுகளும் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து 13.03, 51,368. இந்த முதல் 2-3 இடங்கள் பார்த்திங்கன்னா 51,000ல் 50லேருந்து தொடங்கியிருக்கு. ஒரு 6,000 ஓட்டுகள் டக்குன்னு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கெல்லாம் ஒரு ஃபைட்டு வருது. அது ஏதோ ஒரு டாஸ்க். அந்த முத்துக்குமரனுக்கு வந்த ஃபோன் காலை வச்சு தான் முத்துக்குமரன் எல்லாத்தையுமே வந்து வீம்புக்காக ஏட்டி பூட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னென்னா ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை விளாண்டு எதிர்பார்ப்பு ஓகே தான், எல்லா டாஸ்க்கும் நம்ம விளாடணுன்னு. ஆனால் என்னென்னா தோற்றுக்கிட்டு இருக்கோம்ல, அது ஒரு அதிருப்தியாக தான் அவருக்கு தந்துக்கிட்டு இருக்குது. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட்டு ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, உன்னால் வந்து டாஸ்க் விளாட முடியாது, நீ வந்து ஒரு அந்த இவருக்கு ரயானுக்கும் இவருக்கும் ஒரு டாஸ்க்கு தனியாக. ரயானுக்கு என்னென்னா என்னை தனியாக உன்னால் அடிக்க முடியாதுங்கிறது. இவருக்கு என்னென்னா, இல்லை நீ 5 பேர் வச்சது வந்து நாங்கள் ஜெயிக்கணும்னு தான் வச்சுமே தவிர ஒன்று அடிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சண்டை. ரயானை வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு, நம்மளை தனியாக யாராலையும் நின்று அடிக்க முடியாது அப்படிங்கிறது. அப்படிலாம் எடுத்துக்க முடியாது ரயான். ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் அப்படிங்கிறது தான். நேற்று வந்து நீங்கள் பண்ணும்பொழுது முத்துக்குமரனை வந்து முதல்லையே
கைட்டிட்டீங்க. இருந்திருந்தானா அவனும் டஃப் கொடுத்துருப்பான். 2வது கேமில் எப்போ வேணால் யார் வேணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து நான் தான் கன்ஃபார்மாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கலாம். அது ரொம்ப தலையில் ஏற்றிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஷால் வந்து 47.63%. சமீப காலமாக வந்து 47,634 12.8%. சமீப காலமாக ஜாக்லின் கூட அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரேம்ப் இதாகுது பார்த்தீங்களா? சண்டைலாம் இப்போ வரதில்லை. 2 பேரும் வந்து டாஸ்க்லாம் ஒன்றா பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட நல்லா உட்காந்து டாஸ்க் முடி நல்லா சிரித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி அவங்களுடைய இந்த ஒப்பீனியன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஷாலுடைய இந்த மாற்றம் பாருங்கள், ஓட்டுகளில் நல்லா தெரியுது. மேலே ஏறி வந்துட்டா அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் நேற்று விளையாண்ட அந்த கேமோடைய தாக்கம். காலையில் ரொம்ப கீழே இருந்தார். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 11.51. ஓட்டுடைய எண்ணிக்கை 45,379 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ மேலே ஏறி வந்துட்டாப்புல. ஒரு நல்ல முன்னேற்றம் தான் அவருக்கு. அருண் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல இருக்கார். 11.59%. ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 45,337. என்னமோ அருண் தெரியல. அருணும் ரயானும் வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்க. அந்த டாஸ்க் வாசிக்கும்போது, அந்த லெட்டர் வாசிக்கும்போது தனியாக உட்காந்துருந்தாங்க. நீங்கள் எபிசோடு ஆரம்பிக்கும்போது நைட்டு பாருங்களேன், தீபக் ஓனாந்து வந்து அதை வாசிப்பார். அப்படி வாசிக்கும்போது எல்லாருமே கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அருணும் ரயானும் மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. அதுவும் அருண் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி அதில் காமிச்சிருந்தாங்க. மேபி என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் பார்க்கும்போது இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஏதாவது போயிருக்கா அப்படின்றது தெரியல. மேபி அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பவித்ரா, பவர் பேக் பவித்ரா 11.45%. 45,124 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து டேஞ்சர் பொசிஷன் தான். கடைசி 4 இடமே டேஞ்சர் தான். அதில் வந்து இவர் பவித்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இவங்க டாஸ்க்கு நல்லா விளாண்டாங்கன்னா ஓட்டுகள் விழும். டாஸ்கில் விட்டுட்டாங்க அப்படின்னா டிக்கெட்டு ஃபுல்லாக விளையாடலான்னா போயிடும் அப்படிங்கிறது தான். அடுத்தது மஞ்சரி 11.13%. ஓட்டுகளோட எண்ணிக்கை 43,860 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க. நேற்று ஒன்றும் பெருசாக பண்ணிடல. இன்றைக்கி அவருக்கு முத்துக்குமார் ஏதோ ஒம்பளை மாட்டி விட்டதாக அவர் சொல்லிட்டு திரிகிறாரு. மூட்டி விட்டு என்னை ஒம்பளை இழுத்து விட்டி அப்படின்னு. என்னை கேட்டால் மஞ்சரிக்கு ஓட்டுகள் கம்மியானது, முத்துக்குமாரோடைய ஓட்டுகள் அருணுக்கு போயிடுச்சு. முத்துக்குமாரோடைய ஓட்டுகள் தான் போன வாரம்லாம் இவங்களை தாங்கிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு எதிராக இருந்தனால ஓட்டுகள் அப்படி போகுது. இப்போ அவங்க ஜாக்லின் கூட வந்து ரொம்ப டீப்பாக அந்த மாதிரி ஜாக்லின் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் வந்து 2 பேரும் ஒட்டாமல் இருந்தாங்க, முதல்ல அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. முத்துக்குமரன் வந்து இப்போ கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்குது. அந்த ஓட்டுகள் தான் தீபக் வந்து மேலே தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்குது. பட் அடுத்த இடத்துல இருக்க ரயானுக்குலாம் என்னன்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.